குட் மார்னிங். இன்றைக்கி நாம் அவர் ஸ்கூல்ங்கிற டாப்பிக்கில் இங்கிலீஷில் சில வாக்கியங்கள் பேச கற்றுக்கொள்வோம். அவர் ஸ்கூல், எங்கள் பள்ளிக்கூடம். இது எங்கள் பள்ளிக்கூடம். திஸ் இஸ் அவர் ஸ்கூல். திஸ் இஸ் அவர் ஸ்கூல். இது எங்கள் பள்ளிக்கூடம். இங்கு 8வது வகுப்பு வரை படிக்கலாம். We can study up to 8th standard here. We can study up to 8th standard here. இங்கு 8வது வகுப்பு வரை படிக்கலாம். அப்படி 8 வகுப்பு முடிய படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மிடில் ஸ்கூல்னு பேர். எங்கள் பள்ளியில் 20 ஆசிரியர்கள் உள்ளனர். There are 20 teachers in our school. There are 20 teachers in our school. எங்கள் பள்ளியில் 20 ஆசிரியர்கள் உள்ளனர். பள்ளிக்கூட கட்டடம் பெருசாக இருக்குது. பள்ளிக்கூடம் ஒரு பெரிய கட்டடத்தில் உள்ளது. The school is in a big building. The school is in a big building. பள்ளிக்கூடம் ஒரு பெரிய கட்டிடத்தில் உள்ளது. வகுப்பு அறைகள் இதில் நிறைய உள்ளன. There are a number of classrooms. There are a number of classrooms. வகுப்பு அறைகள் இதில் நிறைய உள்ளன. பள்ளிக்கூடத்தின் பின்புறம் விளையாட்டு மைதானம் உள்ளது. The playground is behind the school. The playground is behind the school. பள்ளிக்கூடத்தின் பின்புறம் விளையாட்டு மைதானம் உள்ளது. இங்கு சுமார் 500 பேர் படிக்கிறார்கள். About 500 students study here. About 500 students study here. இங்கு சுமார் 500 பேர் படிக்கிறார்கள். எங்கள் வகுப்பு ஆசிரியர் மிகவும் அன்பானவர். Our class teacher is a kind man. Our class teacher is a kind man. எங்கள் வகுப்பு ஆசிரியர் மிகவும் அன்பானவர். அவர் பாடம் நடத்தும் முறை எங்களுக்கு பிடிக்கும். We like his way of teaching. We like his way of teaching. அவர் பாடம் நடத்தும் முறை எங்களுக்கு பிடிக்கும். நான் 5ஆம் வகுப்பில் இருக்கிறேன். I am in the 5th class. I am in the 5th class. நான் 5ஆம் வகுப்பில் இருக்கிறேன். என் வகுப்பில் 25 பையன்களும் 12 பெண்களும் உள்ளனர். 25 boys and 12 girls are in my class. 25 boys and 12 girls are in my class. என் வகுப்பில் 25 பையன்களும் 12 பெண்களும் உள்ளனர். எங்கள் வகுப்புகள் 10 மணிக்கு தொடங்கும். Our classes commence at 10. Our classes commence at 10. எங்கள் வகுப்புகள் 10 மணிக்கு தொடங்கும். கோடை விடுமுறைக்காக பள்ளிக்கூடம் மூடப்படும். The school will be closed for summer holidays. The school will be closed for summer holidays. கோடை விடுமுறைக்காக பள்ளிக்கூடம் மூடப்படும். அப்போது இன்றைக்கு அவர் ஸ்கூல்ங்கிற டாப்பிக்கில் ஒரு ஷார்ட் பேராகிராஃப் எழுதுன்னு சொன்னால், ஷார்ட் பேராகிராஃபில் சொல்லுன்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொல்லி பழகணும். அப்படி வரும்போது கான்வர்சேஷனும் ஸ்போக்கன் இங்கிலீஷும் உனக்கு நல்லா வரும்.